குறிப்பாக சொல்லப்போனால் சூரியனை மையமாக கொண்ட அந்த பிரம்மாண்டமான ஆற்றல் மண்டலத்தில் சிம்ம ராசிக்குரிய விண்வெளியில் சில அதிர்வுகள் நடக்கும். அதே நேரத்தில் பிறந்தவங்களோட மூளை நரம்பியல் செயல்பாடுகளில், அதாவது நியூரோ பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் இது ஒரு தனித்துவமான தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இது ஏதோ மாயையோ கற்பனையோ கிடையாது. கிரகங்களோட கதிர்வீச்சு எப்படி ஒரு மனுஷனோட மனோதத்துவ மாற்றங்களுக்கு அடிப்படையாக அமையுது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிவியல் பூர்வமான தொடக்கம் தான் இது. சிம்ம ராசி மண்டலத்தோட இந்த கதிர்வீச்சில் செதுக்கப்பட்ட ஆளுமைகள் நீங்கள். அதனாலேயே இயல்பாகவே ஒரு உயர்ந்த ஒழுக்கத்தையும் அசைக்க முடியாத நேர்மையையும் உங்களோட டிஎன்ஏவிலேயே ஆழமாக சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட மூளையில் இருக்கிற முன்முகடு அப்படின்னு சொல்லப்படுற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதி சமூக நலன் சார்ந்த முடிவுகளை எடுக்கிறதுல எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இதனால தான் சுயநலம் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நீங்கள் என்றைக்குமே சிக்கிறது இல்லை. மற்றவங்களோட உயர்வுக்காக உங்களை முழுமையாக அர்ப்பணிச்சுக்கிற அந்த பொதுநல பண்பு உங்களுக்குள்ளே இயற்கையாகவே மேலோங்கி இருக்குது. நேயர்களே, உங்களோட அறிவுத்திறன்கிறது வெறும் புத்தகத்தை படித்து மட்டும் வந்ததில்லை. அது கோள்களோட ஆற்றல் அதிர்வுகளால் சீரமைக்கப்பட்ட ஒரு நுட்பமான பகுத்தறிவு. அதனால தான் உங்களோட ஆழமான சிந்தனையை மற்றவங்களால் அவ்வளவு சீக்கிரம் கணிச்சிட முடியாது. உங்களை ஏமாற்றவும் முடியாது. உங்களோட வெற்றி தோல்வி இரண்டுமே உங்களோட சொந்த முடிவுகளாலும் அசைக்க முடியாத மன உறுதியாலும் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட ஆற்றலை நீங்கள் கட்டுப்படுத்துகிற அந்த அபூர்வ வல்லமை உங்களுக்கு இருக்குங்க. சமூக ரீதியாக பார்த்தோம்னா உங்களோட ஆளுமைங்கிறது மற்றவங்களை ஈர்க்கிற ஒரு காந்த விஷயம் மாதிரி ரொம்ப வலிமையாக வேலை செய்யும். உங்ககிட்ட இருந்து வெளிப்படுகிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ஒரு பெரிய நட்பு வட்டத்தை உருவாக்கி தரும். ஆனால் இப்போ இருக்கிற கிரகங்களோட இடமாற்றத்தால் உங்களோட மனசுக்குள்ள ஒரு மெல்லிய தனிமை உணர்வு, அதாவது ஐசோலேஷன் பேரடாக்ஸ் மேலோங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எவ்வளவுதான் போராடி நீங்கள் நினச்சி இலக்கு அடைஞ்சாலும் கூட உங்களோட அந்த ஆழ மனசோட அதிர்வெண்ணோடு 100% ஒத்து போகக்கூடிய மனுஷங்க உங்களை சுற்றி இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் அப்பப்போ உங்களை வாட்டுது இல்லையா? உங்களோட உண்மையான நோக்கத்தையும் உன்னதமான குணத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னொரு ஆளுமை உங்களுக்கு கிடைக்கலைங்கிற உங்களோட ஆதங்கம் லாஜிக்கலாக சரியானது தான். இந்த அறிவியல் விளக்கத்தோட முக்கிய நோக்கமே உங்ககிட்ட இப்போ இருக்கிற இந்த மனக்கவலைகளை வேரோடு கிள்ளி எறிஞ்சிட்டு இனிமே வரப்போகிற பாசிட்டிவ் மாற்றங்கள் எப்படிப்பட்ட உத்வேகத்தை தரப்போகுதுங்கிறத புரிய வைக்கிறது தான். விண்வெளியில் கிரகங்கள் மாறுங்கிறது வெறும் இடப்பயிற்சி மட்டும் இல்லைங்க. அது இந்த மொத்த பிரபஞ்சத்தோட மின்காந்த சமநிலையை தீர்மானிக்கிற ஒரு நுணுக்கமான மேக்ஸ், அதாவது செலிஸ்டியல் மெக்கானிக்ஸ். ஒவ்வொரு கோளும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சூரியனை சுற்றும் போது அவை பூமியை நோக்கி உமிழ்கிற அந்த கதிர்வீச்சு துகள்கள் மனுஷ மூளையில் இருக்கிற நரம்பியல் கடத்திகளில் நேரடியாக கெமிக்கல் மாற்றங்களை உண்டாக்குது. குறிப்பாக சொல்லணும்னா சிம்ம ராசி மண்டலத்தோட ஃப்ரீக்குவென்சிக்கும் உங்களோட நெருங்கிய உறவுகளோட ஃப்ரீக்குவென்சிக்கும் இடையில் ஒரு சின்ன மிஸ்மேட்ச் ஏற்பட்டிருக்கு. இதனால தான் உங்களோட முக்கியமான சமூக பிணைப்புகளில் சில விரிசல்கள் விழுது. உங்களோட வாழ்க்கை துணை இல்லைன்னா நெருக்கமானவங்க கூட உங்களோட ஆழத்தை புரிஞ்சிக்க தவறுறதுக்கு இந்த ரேடியேஷன் மாற்றங்கள் தான் மூல காரணம். உங்களோட நேர்மையான உழைப்பு தப்பாக பேசப்படும் போது தனிப்படுத்தப்பட்ட ஒரு போராளி மாதிரி நீங்கள் கடினமான மனநிலைக்கு தள்ளப்படுவீங்க. நேயர்களே, இப்போ நடக்கிற இந்த புரிதல் இல்லாத நிலை உங்களோட அறிவாற்றல் குறைவால் வந்தது கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட உணர்திறன் மட்டம், அதாவது பெர்செப்ஷன் த்ரெஷோல்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறனால தான் இது நடக்குது. யாருக்காக நீங்கள் உழைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட இருந்தே வெறுப்பும் கோபமும் வரும். உங்களோட மூளையோட முடிவெடுக்கிற திறன் தற்காலிகமாக ஒரு சோர்வை அடையுது. ஆனால் விண்வெளி இயக்கவியல் விதிப்படி எந்த ஒரு எனர்ஜியும் இங்கே நிரந்தரமாக மறையாதுங்க. காலச்சக்கரம் சுழலும் போது கிரகங்களோட கதிர்வீச்சு கோணங்கள் மாறும்போது உங்களை புறக்கணிச்சவங்களோட சிந்தனையில் ஒரு தெளிவு தானாக பிறக்கும். அந்த நேரத்தில் உங்களோட அருமை அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு காலம் கடந்த அங்கீகாரம் பெருசாக எதையும் மாற்றிடாதுங்கிறதுல காலமும் இளமையும் கையில் இருக்கும்போதே நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 30 வயசுக்குள்ளே இருக்கிற சிம்மராசிக்காரங்க இந்த அறிவியல் தெளிவை பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்நாள் முழுக்க ஒரு முதிர்ந்த ஞானம் கொண்ட ஆளுமை திகழ முடியும். சரியான நேரத்தில் சரியான உறவுகளை அடையாளம் கண்டு உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கிறது தான் உங்களோட மேலாண்மை திறன். காலம் கடந்து கிடைக்கிற ஞானம் துருப்பிடிச்ச கருவி மாதிரிங்க. அதனால் இப்போ இருக்கிற மாற்றங்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இழந்த நம்பிக்கையை மீட்டி எடுங்க. உங்களை சுற்றி இருக்கிற சிலரோட தப்பான புரிதல் உங்களை முடக்கிடக்கூடாது. ஏன்னா உங்களை நேரடியாக சார்ந்து இல்லாத எத்தனையோ உயிர்களும் மனுஷங்களும் உங்களோட எனர்ஜி மூலமாக மறைமுகமாக பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு பெரிய சமூக கட்டமைப்போட அச்சாணிங்கிறத உணர்ந்து உங்கள் இலக்கை நோக்கி தைரியமாக முன்னேறுங்க. பிரபஞ்சத்தோட மின்காந்த கட்டமைப்பில் சிம்ம ராசிங்கிறது ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி. இங்கிருந்து வர அந்த ஹை ஃப்ரீக்குவென்சி ரேடியேஷன் உங்கள் உடம்பில் இருக்கிற நாளமில்லா சுரப்பிகளை தூண்டி இயல்பாகவே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை உங்களுக்கு உருவாக்குது. உங்களோட வெற்றிங்கிறது தனி மனித முன்னேற்றம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. உங்களை சார்ந்து இருக்கிற பலரோட வாழ்க்கையை இது மேம்படுத்தும். ஆனால் உங்கள் மூளையில் இருக்கிற அந்த சமூக அங்கீகாரத்திற்கான ஏற்பிகள் சில நேரங்களில் மற்றவங்களோட கருத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் இலக்கை திசை திருப்ப பார்க்கும். எல்லா மனுஷங்களையும் திருப்திப்படுத்துகிற ஒரு யூனிவர்சல் ப்ளீஸராக இருக்க நினைக்கிறது லாஜிக்கலாகவும் சரி பயாலஜிக்கலாகவும் சரி சாத்தியமே இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்களே மற்றவங்களுக்கு தொடர்ந்து நிரூபிக்கணும்னு நினைக்கிற அந்த துடிப்பு உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஒரு தேவையற்ற அழுத்தத்தை உண்டாக்கி உங்கள் எனர்ஜியை வீணாக்கிடும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் உங்கள் நேர்மையை விளக்கிறது ஒரு பேட்டரியோட சார்ஜரை வேஸ்ட் பண்ணுறதுக்கு சமம்.
காலத்தோட ஏபிஎல் விதிப்படி ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பாக ஒரு எதிர்வினை உண்டு. உங்களோட நல்ல செயல்கள் அதுக்கான அங்கீகாரத்தை தானே தேடித்தரும். அதை விட்டுட்டு நீங்களா முயற்சி பண்ணுறது அறிவார்ந்த முட்டாள்தனம். காலம் ஒரு சூப்பரான ஃபில்டருங்க. அது தகுதியானவர்களை சரியான நேரத்தில் வெளிச்சம் போட்டு காட்டும். இப்போ நடக்கிற அந்த சனியோட பயிற்சி, அதாவது அஷ்டம சனின்னு சொல்கிறோமே, அது உங்கள் உடம்புல மெலடோனின் மற்றும் செரடோனின் ஹார்மோன்களோட பேலன்ஸை கொஞ்சம் பாதிக்குது. இதனால தான் இப்போ மனசோர்வு, தூக்கமின்மை, அப்புறம் எதிர்காலத்தை பற்றின குழப்பெல்லாம் வருது. இது வெறும் தற்காலிகமான பயாலஜிக்கல் சேஞ்ச் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனசை ஒருமுகப்படுத்துங்க. பிரபஞ்ச விதிப்படி ஒருத்தன் எப்போ அவனோட பழைய அடையாளங்களையும் சேமிப்பையும் இழக்கிறானோ அப்போ தான் புதுசான பிரம்மாண்டமான எனர்ஜியை பெறதுக்கான ஒரு வெற்றிடம் அங்கேயே உருவாகுது. இழப்புங்கிறது அழிவு இல்லைங்க, அது ஒரு புதிய பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். சிம்மராசிக்காரங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த உலக மேடையில் நெகட்டிவ் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுங்க. கஷ்டமான சூழல் உங்களை சோதித்தாலும் பிரபஞ்சத்தோட சிக்னல் உங்களை சரியான நேரத்தில் வழிகாட்டும். நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனாக பிறக்கலை, பிரபஞ்சத்தோட மாபெரும் ஆற்றலை சுமந்து போகிற ஒரு கருவியாக இருக்கீங்க. இதை உணர அந்த நிமிஷம் உங்கள் வெற்றியை தடுக்கிற எந்த தடையும் தானாக விலகிடும். இந்த உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மை. சவால்களை சந்திக்குங்கிறது உங்களோட நரம்பு மண்டலத்துக்கு கொடுக்கப்படுற ஒரு பயிற்சி மாதிரி. மற்றவங்க கஷ்டம்னு நினச்சி ஒதுங்குற விஷயத்தை உங்களோட பிளானிங் மற்றும் சீரிய சிந்தனை மூலமாக ஜெயிச்சு காட்டுவீங்க. நீங்கள் உங்கள் மூளையோட கெப்பாசிட்டி நெருக்கடியான நேரத்தில் இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். இந்த சுய ஒழுக்கத்தையும் மனத்தின்மையையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துங்க. உங்கள் கனவுகள் சீக்கிரமே நனவாகும். நம்ம எண்ணங்கள் பாசிட்டிவ் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும்போது சுற்றுப்புறமும் ஒரு சொர்க்கமாக மாறுங்கிறது மறக்க முடியாத அறிவியல் உண்மை. இந்த மாற்றத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கணும்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிபாட்டு முறைகள், குறிப்பாக எனர்ஜி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்காக பாருங்கள். குறிப்பாக குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்மளோட ஜெனட்டிக் கனெக்ஷனோட பிணைக்கப்பட்ட ஒரு விஷயம். குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியலனா கூட பரவாயில்ல, ஒரு விளக்கை பற்ற வைங்க. அது ஒளியில் அந்த எனர்ஜி இருக்குன்னு நினச்சி கூப்பிடுங்க. உங்கள் ஃபோக்கஸ் பல மடங்கு அதிகமாகும். ஒளி எப்படி இருளை போக்குமோ அதே மாதிரி இந்த வழிபாடுகள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை நீக்கி ஒரு விதமான மனோதத்துவ பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். எந்த தெய்வத்தை கும்பிட்றதுக்கு முன்னாடியும் உங்கள் ரத்தத்தோடு கலந்துருக்கிற முன்னோர்களோட ஆற்றலை மனதார நினச்சிக்கோங்க. அது உங்கள் வம்சத்தையே செழிக்க வைக்கும். கோயில் வழிபாடுகள் உடனே பலன் தரலைன்னு வருத்தப்படாதீங்க. அதுக்கு பதிலாக பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய எனர்ஜி சோர்ஸான அந்த சூரியனோட கதிர்வீச்சை நேரடியாக பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் உதிக்கிற அந்த நேரத்தில் அந்த பொன்னிற கதிர்கள் உங்கள் கண் வழியாக மூளையில் இருக்கிற ஃபீனியல் சுரப்பிகளை அடையும் போது உங்கள் உடம்புல ஒரு புது புத்துணர்ச்சி பிறக்கும். மற்ற கிரகங்கள் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் சூரியனோட அந்த எனர்ஜி எல்லாத்தையும் சரி செஞ்சிடும். இந்த சூரிய நமஸ்காரங்கிறது வெறும் சடங்கு இல்லைங்க நேயர்களே, அது உங்களோட பயாலஜிக்கல் கிளாக்கை சரி பண்ணி உங்கள் கண்ணில் நிற்கிற சோகத்தையும் மனபாரத்தையும் அடியோடு கரைச்சிடும். மற்றவங்களோட நெகட்டிவ் பார்வைகளால் ஏற்படுற பாதிப்புகளை தவிர்க்கிறதுக்கு உங்களை சுற்றி ஒரு கவசத்தை நீங்களே உருவாக்கிக்கணும். நீங்கள் எவ்வளவு சாதித்தாலும் பொறாமை கலந்த பார்வைகள் ஒரு விதமான மின்காந்த தடையை உங்களுக்கு தெரியாமலேயே உருவாக்கும். இந்த திருஷ்டியால் ஏற்படுற எனர்ஜி லாஸை தவிர்க்க உங்கள் டெய்லி லைஃப்பில் சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சுக்கோங்க. கண்ணீர் மறைஞ்சு கதிரவன் மாதிரி ஒரு பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. உங்களோட ஒழுக்கமும் உங்களை சுற்றி இருக்கிற அந்த எனர்ஜி மண்டலத்தை சீரமைக்கிறதும் சிம்மராசிக்காரங்களுக்கு வெற்றியை தீர்மானிக்கும். சுத்தமான தண்ணியும் நறுமண பொருட்களும் உங்கள் வீட்டோட ஃப்ரீக்குவன்சியை அதிகமாக்கும். குறிப்பாக கடல் உப்பு, அப்புறம் எலுமிச்சில் இருக்கிற நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி இழுத்துக்கிட்டு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கும். இந்த எனர்ஜி கிளென்சிங் முறைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது மற்றவங்களோட பொறாமை பார்வைகளை ஈஸியாக முறியடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சனி கிரகங்களோட கதிர்வீச்சு உங்களுக்கு பாசிட்டிவாக மாற சில மந்திர ஒளிகளை பயன்படுத்துறது உங்கள் மூளையோட ஆல்ஃபா அலைகளை சீராக்கி ஸ்ட்ரெஸ்ஸை நல்லாவே குறைக்கும். சைக்கலாஜிக்கலாக பார்த்தோம்னா பழைய தேவையில்லாத பொருட்களை தூக்கி போடுறதும் உங்கள் இடத்தை சுத்தமாக வச்சுக்கிறதும் மனத்தெளிவை தரும். உங்களோட வெற்றிகளையும் பிளான்களையும் எப்பவும் ரகசியமாக வச்சுக்கோங்க. இது தேவையற்ற சோஷியல் ப்ரெஷர்லேருந்து உங்களை காப்பாற்றும். முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவாக பேசுகிறவங்க கிட்டேருந்து விலகி இருங்க. கோபத்தை குறைச்சி முகத்தில் ஒரு சின்ன சிரிப்போடு இருக்கிறது வெறும் ஆக்டிங் இல்லைங்க, அது உங்கள் உடம்பில் எண்டோர்ஃபின் ஹார்மோனை அதிகப்படுத்தி ஒரு காந்த ஈர்ப்பை உருவாக்கும். முதியவர்களுக்கு பசி ஆற்றுவது மாதிரியான நல்ல விஷயங்களை செய்யும்போது அது உங்கள் ஆழ்மனசோட பாரத்தை குறைச்சி ஒரு கர்மவினை சமநிலையை ஏற்படுத்தும். இனி வரப்போகிற காலம் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி தான் கூட்டிகிட்டு போக போகுது. கிரகங்களோட நகர்வு உங்களோட எஃபிஷியன்சியை உச்சத்துக்கே கொண்டு போகும். அதனால் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். புது சொத்து, வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்தும். பிஸ்னஸில் நீங்கள் போடுற புது பிளான் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு தனி இடத்தை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் அப்புறம் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ராசியோட அதிர்வுகள் மண்ணோட எனர்ஜியோட சேர்ந்து டபுள் லாபத்தை கொடுக்கும். கடைசியாக சொல்லப்போனால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை எல்லாம் கைக்கு வந்து சேரும். பயணங்கள் மூலமாக புது பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். உங்கள் அம்மா வழி உறவினர்களோட சப்போர்ட் உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும்.